ஐரோப்பிய நாடான ஸ்வீடனைச் சேர்ந்த ஆய்வாளர் ஆல்பிரட் நோபல் அவர்களின் நினைவாக மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், பொருளாதாரம், அமைதி போன்ற துறைகளில் சிறப்பாக பணியாற்றியோருக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகின்றது. கௌரவமாக கருதப்படும் இந்த விருது ஆல்பிரட் நோபலின் நினைவு தினமான டிசம்பர் 10 ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் நகரில் வழங்கப்பட்டு வருகின்றது. அமைதிக்கான நோபல் பரிசளிப்பு விழா மாத்திரம் ஐரோப்பிய நாடான நோர்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடத்தப்பட்டு வருகின்றது. 2023 ஆண்டுக்கான வேதியியலுக்கான நோபல் பரிசினை பிரான்சின் பாரிஸ் நகரில் பிறந்து அமெரிக்காவின் மசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றும் மவுங்கி பவெண்டி, அமெரிக்காவில் பிறந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றும் லூயிஸ் புரூஸ் மற்றும் ரஷ்யாவில் பிறந்து அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள நானோ கிறிஸ்டல்ஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தின் முன்னாள் தலைமை விஞ்ஞானியாக பணியாற்றிய அலெக்சி எகிமோவ் ஆகிய மூவரும் கூட்டாக பெற்றுள்ளனர். குவாண்டம் டாட்ஸ் எனப்படும் ஒளியை உமிழும் மிகவும் நுட்பமான பொருள் குறித்து ஆய்வு செய்தமைக்காக இம்மூன்று விஞ்ஞானிகளும் வேதியியல் துறைக்கான நோபல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த குவாண்டம் புள்ளிகள் எவ்வாறு வேதியியல் மாற்றத்திற்கு உட்பட்டு வெளிச்சத்தை வெளியேற்றுகின்றன உள்ளிட்ட சோதனைகளில் இம்மூவரும் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2023 ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசிற்கு நோர்வே நாட்டைச் சேர்ந்த 64 வயதான எழுத்தாளர் ஜோன் பொசே தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நோர்வே நாட்டின் மிகச்சிறந்த நாடக ஆசிரியரான பொசே 40க்கும் மேற்பட்ட நாடகங்கள், நாவல்கள், சிறுகதைகள் என்பவற்றை எழுதியுள்ளார். அவர் எழுதிய புதிய நாடகம் மற்றும் உரைநடைக்காக அவர் நோபல் பரிசு பெற தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2023 ஆண்டுக்கான அமைதிக்கான அல்லது சமாதானத்திற்கான நோபல் பரிசு ஈரானில் சிறையில் இருக்கும் பெண்ணுரிமை ஆர்வலர் நார்கேஸ் மொகமடியிற்கு வழங்கப்படுகிறது. ஈரானில் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வருவதற்காகவும் மனித உரிமை, அனைவருக்கும் சுதந்திரம், மரண தண்டனையை ஒழித்தல் என்பவை தொடர்பாக தொடர்ந்து போராடி வருவதற்காகவும் இந்த பரிசு அவருக்கு வழங்கப்படுவதாக நோபல் பரிசு கமிட்டி தெரிவித்துள்ளது. அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் என்பதுடன் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளதால் இவர் தற்போது டெஹ்ரானில் உள்ள இபின் சிறைச்சாலையில் 12 வருட சிறை தண்டனையை அனுபவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் 2003 ஆண்டில் நோபல் பரிசு பெற்ற ஷிரின் இபடி ஆரம்பித்த அரசு சாரா அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் சென்டர் என்ற அமைப்பின் உபதலைவராக செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2023 ஆண்டிற்கான இயற்பியல் துறையில் சாதித்த 3 பேருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டது. அமெரிக்காவைச் சேர்ந்த பியரி அகோஸ்டினி, ஜெர்மனியைச் சேர்ந்த ஃபெரன் கிரவுஸ், ஸ்வீடனைச் சேர்ந்த அன்னே ஹூலியர் ஆகிய 3 பேருக்கு 2023 ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அணுக்களில் உள்ள மூலக்கூறுகள் மற்றும் எலக்ட்ரான்களை ஆய்வு செய்வதற்காக புதிய கருவியை இவர்கள் மூவரும் சேர்ந்து கண்டுபிடித்துள்ளதாக கூறப்படுகின்றது. 2023 ஆண்டிற்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு தடுப்பூசி உற்பத்தியில் முக்கிய பங்கு வகித்துள்ள ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த ஹட்டலின் ஹரிகோ மற்றும் அமெரிக்காவின் ரே வீஸ்மன் ஆகிய இருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. 2023 ஆண்டிற்கான பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் குளோடியா கோல்டினுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பெண்களின் வேலை வாய்ப்பு மற்றும் அவர்கள் பெறும் வேதனம் தொடர்பாக அவர் செய்த ஆய்வுகளுக்காகவும்
லேபர் மார்க்கெட் என்ற தொழில் ஆற்றுவோரின் சந்தையில் ஜெண்டர் டிஃபரன்ஸ் என்ற ஆண் பெண் பாகுபாடுகளை உருவாக்கும் காரணிகள் தொடர்பான சிக்கல்களை ஆராய்ந்ததற்காகவும் இப்பரிசு வழங்கப்படுவதாக நோபல் பரிசுகளை வழங்கும் த ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் தெரிவித்திருக்கின்றது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறைக்கு 1990ஆம் ஆண்டில் பொறுப்பேற்ற முதல் பெண்மணியான கிளவுடியா கோல்டின் ஆண் பெண் ஆகியோருக்கிடையே வேதனங்களுக்கிடையே இன்னும் பெரும் பாரபட்சம் நிலவுவதால் இந்த ஆய்வுகள் பிரதானமாகின்றன என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த பரிசு காரணமாக எதிர்காலத்தில் பல மாற்றங்கள் உருவாகலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் புதிய தகவல்களுக்காய். நன்றி.